Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது புரட்டாசி தளிகை. அதாவது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தளிகை தான் நம்ம செய்றோம். அதாவது என்னென்ன காய்கறிகள் செய்ய போறோம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். 5 காய்கறிகள் என்னங்கறத பார்க்கலாம். பீர்க்கங்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு. இது ஒரே ஒரு விசில் விட்டு நான் எடுத்து வேக வச்சிட்டு இதை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய். 5 காய்கறிகளில் முருங்கைக்கீரையும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக வெங்காயம், அதாவது 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சேமியா பாயாசத்துக்கு சேமியா 100 கிராம். துவரம் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ரசத்துக்கு 2 தக்காளி, அதாவது பருப்பு தண்ணியே எடுத்துருக்கிறோம். கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவுக்கு புளி. உளுந்து வடைக்கு 100 கிராம் பருப்பு நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காய் தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே தண்ணி விட, ஏன்னா இது எல்லாமே நீர் காய்கறிகள் தான். புடலங்காய், பீர்க்கங்காய், நீர் பூசணி, இதில் எல்லாமே நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். போதும். இந்தளவுக்கு விட்டாலே லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ புடலங்காய் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்காய். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், அதாவது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காயை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சோம்பு, சீரகம், தேங்காய் இந்த 3ஐயும் அரைச்சி போட்டிங்கனாலும் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது பீர்க்கங்காய் பொரியல். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு. இப்போ பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, தேங்காய் 2 டீஸ்பூன். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுலேயே தண்ணி நிறையா விடும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவைன்னா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆயாச்சு. பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்,
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பொன்னிறம் ஆனோனையும் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் அல்லது தனி மிளகாத்தூள். வேக வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட்டு பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. புரட்டாசி தளிகை சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரியல். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நம்ம முருங்கைக்கீரைக்கு 3 வரமிளகாய், 1 வெங்காயம். இது நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தான் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரைக்கு பச்சை மிளகாய் போடுறத விட வரமிளகாய் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரைக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். விட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். முருங்கைக்கீரை தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுனாவே வெந்துடும். முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிறது புளிக்குழம்பு. இதுக்கு 1 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், பூண்டு 4 பல் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மசால் தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள் புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டி பண்ணுறதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த மசால் பச்சை வாசனம் போகிறதுக்காக ஊற்றிருக்கிறோம். மசாலோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். இதை நல்லா கரைச்சிக்கலாம். இதை நம்ம அப்படியே கையிலேயே வடிகட்டிக்கலாம். புளி ஊற்றினோன்னே அந்த வளவளப்பு போயிடும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா மேலே வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது எண்ணெய் மேலே வந்துருச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். புளிக்குழம்பும் ரெடி ஆகிடும். புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு ரெடி. இப்போ செய்ய போகிறது உப்பு பருப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன். இதுக்கு சீரகம் தான் அதிகமாக சேர்த்தணும். இது கொஞ்சம் பொன்னிறமாயிரட்டும். இப்போ நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம். 3/4 டீஸ்பூன். இது கூட ஒரு 10 பெப்பர் நான் க்ரஷ் பண்ணியிருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். பெருங்காயம். பருப்பு ஆட் பண்ணுறப்ப எப்போவுமே அந்த பெருங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பூண்டு ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஆனியன் கலவாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்துச்சுன்னா அதாவது பச்சை மிளகாய் இன்னும் பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஒரு 10 பீஸ் ஆட் பண்ணதுனால நான் பச்சை மிளகாய் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு 100 கிராம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இதையே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு பருப்பு ரெடி ஆயாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு பருப்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது ரசம். ரசப்பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 மிளகாய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நாட்டு பூண்டு ஒரு 15 பல் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன், அதாவது இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி விதை இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரசப்பொடிக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா 2 தக்காளி, பருப்பு தண்ணி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா மசிச்சு இந்த தண்ணி மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரசப்பொடி கரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கரைச்சி தண்ணியை எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம கரைச்சிட்டோம். அதாவது 2 தக்காளி, புளி, பருப்பு தண்ணி. இப்போது பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து என்னென்னா தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பெருங்காயம் போட்டுக்கலாம். கலக்கி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ரசம் நல்லா நுர வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயாச்சு. செய்ய போகிறது பாயாசம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு போட்டாலே கொஞ்சம் நிறையா தான் வரும். இதை வந்து 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வேகட்டும். சேமியா வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அரைவாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 250 ml ஆட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து சேமியா வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ என்னென்னா ஜாஸ்தி ஆகிடும். அதனால் சேமியா வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் இப்போ எடுத்துருக்கிறது 1/2 லிட்டர் பாலுக்கு எடுத்துருக்கிறேன். 75 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நான் வந்து கரெக்டாக ஒரு 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சேமியா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். நம்ம மில்க் மேட் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து என்னென்னா 1/2 லிட்டர் பாலுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நல்லா திக்காக தான் இருக்கும். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கு. மில்க் மேட் வந்து ஆட் பண்ணலைன்னா பால் வந்து நல்லா திக்காக பண்ணிவிட்டு, அதாவது 3/4 லிட்டர் பால் யூஸ் பண்ணணும். பால் வந்து 1/2 லிட்டருங்கிறதுனால மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து திக்காக வேணும்னா மில்க் மேட் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லேட்டாக நல்லா வந்து திக்காகிட்டே வரும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய், திராட்சை, முந்திரி போட்டு தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் 10 முந்திரியை நம்ம உடச்சி வச்சுருக்கிறோம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட திராட்சை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே இதில் நம்ம தேங்காய் 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது லைட்டாக நெய்யிலேயே வதக்கிட்டு இந்த சூடே போதும். இப்போ நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் ரெடி. நம்ம
சேமியா பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனால் எப்போவுமே என்னென்னா சேமியா பாயாசம் பண்ணுறப்போ சேமியா வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதுவே வந்து நிறைவாக வரும். பாயாசம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது உளுந்து வடை. உளுந்து 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்குறோம், அதாவது 2 மணி நேரம் தேவையில்லை, 1 மணி நேரமே போதும். இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். இன்னொன்று கிரைண்டரில் அரைச்சினா இன்னும் நல்லாயிருக்கும், அதாவது நல்லா பொதன்னு வரும். மிக்சியில் அரைக்கிறப்ப என்னன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுக்கு வந்து லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். தேவைன்னா இதே மாதிரி இன்னொரு டைம் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம், உளுந்து உப்பு போட்டு அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகு க்ரஷ் பண்ணது, இது ஒரு 12 மிளகு எடுத்திருக்கேன், அதையே க்ரஷ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பக்கத்துலேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கையை நனைச்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஓட்டை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அஞ்சு பொரியல் செஞ்சிட்டோம். சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். இது கூட நம்ம ரசம் செஞ்சிட்டோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சாதம், உப்பு பருப்பு, நெய், அப்பளம், உளுந்து வடை, சேமியா பாயாசம். புரட்டாசி சனிக்கிழமை தளிகை ரெடி. புரட்டாசி படையல் நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வந்து புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.